ஏற்கனவே ஒரு கேஸ்ல மாட்ட வேண்டியது, கொஞ்சம் பாத்துக்கங்க. ஏய் அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீ போ. ஏய் உட்காரு உட்காரு உட்காரு, நமக்குள்ள என்ன மரியாதை இல்ல? உட்காரு. இந்த மாமனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. உட்காரு உட்காரு. ம். ஏய் ஏய் இங்க பாரு, பாருன்னு சொல்றேன்ல. பாரு. ஏய் மாமனை பார்க்க மாட்டியா? என்ன சார், என்ன ஆள் வராங்க. வரேன். டேய் எவனோ என் பொண்ணை இழுத்துட்டு வந்தது? யாரா அது? எங்க ஐயா பொண்ணை யாரோ தூக்கிட்டு வந்தது? யோ யாரே நீங்க? ஸ்டேஷன்ல வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? யோ நிறுத்துங்க. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சார், என் பொண்ணை எவனோ இழுத்துட்டு வந்துட்டான். ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்துச்சு. என் பொண்ணு எங்க? யார் யா உன் பொண்ணு? பொண்ணு பேர் என்ன? காவியா. ஓ காவியாவா? யோ ஏட்டு ஐயா. அந்த பொண்ணை கூப்பிடியா? சரிங்கய்யா. அதான் கூப்பிடுறாங்களா, வாமா. ஏய் அதான் பொண்ணு கிடைச்சிட்டல, அப்புறம் ஏன் அழுகுற? நீ இப்படி பண்ணல, உன்னை நல்லா தானடி வளர்த்தா. இப்படி ஊரே சந்தி சிரிக்க வச்சிட்டியேடி. ஏய் வாய மூடு. யோ மனுஷனையா நீ? வயசுக்கு வந்த பொண்ணை கை நீட்டி அடிக்கிற? சார், மொத்த பொண்ணுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தேன் சார். இத்தனை நாளா செல்லவா கூட என் வரல மேல பட்டதில்லை சார். இவதான் உலகம் வாழ்ந்துட்டு இருக்கா சார். இத்தனை நாளா இவன் கேட்டு அத்தனை வாங்கி கொடுத்துருக்கேன் சார். மாப்பிள்ள பிடிக்கலன்னா சொல்ல வேண்டியதானே? இப்படி ஓடி விட்ட ஊர்ல தலை காட்ட முடியல, அவமானமா போயிடுச்சு சார். இவனை கூட்டிட்டு வந்தது யார் சார்? அவனை கொண்டாங்க சார். அவனை கண்ட தினமா வெட்டி போட்டுட்டு போறேன். உன் பொண்ணு தான் கிடைச்சிட்டால, கூட்டிட்டு வெளியே போ. சார், நான் ஜெயிலுக்கே போனா அவனை வெட்டிட்டு தான் சார் போவேன். ஜோ உன் பொண்ணு தான் கிடைச்சிட்டால, கூட்டிட்டு போயா வெளியே. ஏன் பையனாங்க? நான் இப்ப அவனை பார்க்கணும். நீ யாரு? தேவையில்லாம சவுண்ட் விட்டுட்டு இருக்க, தூக்கி உள்ள போட்டுருவேன். சார், என் பையன் எங்க இருக்கதா போன் வந்து சார். அதான் வந்திருக்கேன். அவனை வர சொல்லுங்க. அவனை இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த சீன் அப்படியே லைவா நடந்துட்டு இருக்கு. உடனே நோட் பண்ணிக்க. எப்படி சான்ஸ் இல்ல. என் பொண்ணை எடுத்துட்டு போன தருதலையோட அப்பனாடா நீ? ஏன் தருதலை எடுத்துட்டு போன மகா தருதலுடைய அப்பனா நீ? நல்லா இருந்த என் பையனை மசக்கி இந்த ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து பண்ணிவிட்டா உன் பொண்ணு. டேய், என் பொண்ணை பத்தி பேசுற தகுதி உனக்கு கிடையாது. அவ எங்க வீட்டு மகாராணிடா. உலகம் தெரியாம அவளை வளர்த்து வச்சிருந்தா. வெளி உலகம் தெரியாமத்தே என் பையனை எடுத்துட்டு ஒரு நாளாக்கும் உன் பொண்ணு. இந்த மாதிரி பொண்ணை பத்ததுக்கு நீதான் நடுவு முச்சத்துல தூக்கப்பட்டு சாகணும். ஏண்டி அவன் இங்கே நடுரோட்ல தூக்குப்பட்டு சாவ சொல்றா? நீ பாத்துக்கிட்டு நிக்கிற. அவன் இங்கே நாக்க பிடிட்டு சாவறாப்ல. நல்லா நான் வார்த்தை கேள்வி பாத்தியாடி, என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத உங்க அப்பே இன்னைக்கு நீ அடிக்கிற அளவுக்கு ஆக்கிட்டே இல்லடி பாவி. இன்னும் என்ன நாளா என்னை அசிங்கப்படுத்த காத்திருக்கியோ? ஏண்டி அவன் என்ன அசிங்கப்படுத்திட்டான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? டேய், நம்ம ரெண்டு பேரும் பேசிருக்கும் போது ஏன்டா பொம்பளை கொடுத்து விடுற? நீ ஒரு ஆம்பளையா? மானம் கட்டவனே. டேய், வார்த்தையை அளந்து பேச சொல்லிட்டேன். டேப் இருந்தா கூட அல்லந்து பேசுறேன். அல்லந்து. டேய், இன்னொரு வார்த்தை பேசுற கொரோனா பிடிச்சு கடிச்சு போடுவேன். காரித்து போனே நெஞ்சில ஓட்ட வந்து போங்க. ஏய், என்ன லூசு நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? சொல்டா, என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா லூசு மாதிரி என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? சொல்றா, என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? உங்க ரெண்டு பேருக்கு என்ன பார்த்தா என்ன லூசு மாதிரி தெரியுதா? யோ சண்டை போடுற தந்தா வெளியே போய் போடுங்க. தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்க, உங்க எல்லாரும் தூக்கி உள்ள போட்டுருவேன். சார், என் பையனை வர சொல்லுங்க சார். தேவையில்லாம எதுக்கு வெட்டி பேச்சு? யாரு? நான் வெட்டி பேச்சு பேசுறேன்னா? எல்லாம் என் நேரங்க. முதல்ல என் பையனை வர சொல்லுங்க சார். என் பையன் வரட்டும். என் பையன் ஓம் பொண்ணு எடுத்துட்டு போனானா இல்ல ஓம் பொண்ணு என் பையன் எடுத்துட்டு போனான்னு இப்ப நீ இருக்கிறானே. ஐயோ ஏட்டே, ஐயா அந்த பையனையும் கூட்டிட்டு வாயா. சரிங்கய்யா. சார், என் பையன் வந்தோடனே என் பையனுக்கு உங்க பொண்ணுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு எழுதி வாங்கிட்டு அனுப்புங்க சார். நீங்க இதோ வரான் பாரு உன் பையன்.
என் பையனை காட்ட சொன்னா வேற யாரையா காட்டிக்கிறீங்களா சார் நீங்க? என் பையன் எங்க சார்? என்னது? அப்ப இது உன் பையன் இல்லையா? இவன் என் பையன் இல்லைங்க. என் பையனை வர சொல்லுங்க. யாருன்னு தெரியாம தான் இவ்வளவு நேரம் சவுண்ட் விட்டுட்டு இருந்தியா? இங்க உன் பையன் இருக்கான்னு யார் உனக்கு ஃபோன் பண்ணது? சார் என் பையனை காணாமட்டு போன வாரம் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தேன் சார். அந்த விஷயம் அங்கிருந்து போன் வந்துச்சு. அதனால தான் சார் வந்திருக்கேன். யோ ஐயா. என்னையா இது? சார் மணி சார் 4-5 நம்பர் கொடுத்தாரு. அந்த நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணேன். இவர் பையனை காணலன்னு போன வாரம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. குழப்பத்தில் அவர் வீட்டுக்கு தப்பா ஃபோன் பண்ணிட்டேன் ஐயா, மன்னிச்சிருங்க. இப்படியே மாத்தி பண்ணினாரு. சாரிங்க, அவர் நம்பர் மாத்தி ஃபோன் பண்ணிட்டாரு. அப்ப என் பையன் சார்? கொஞ்சம் பொறுங்க, உங்க பையனையும் கண்டுபிடிச்சு தரோம். இப்ப போங்க. டேய், என் பொண்ணை இழுத்துட்டு போய் என்ன அசிங்கப்படுத்துறது இல்லாம கண்ட கழுதைட்டுல என்ன திட்டாம விட்டியடா. யார பாத்துறா கழுதுங்கற? விலகு விலகு. யோ அவர் கூட்டு உட்கார வைங்கயா. என்னடா அது? ஒரு புது குரூப் உள்ள வருது. நானும் உங்க கூட தானே இருக்கேன். எனக்கு எப்படி தெரியும்? சார் இவர்தான் எங்க அப்பா. நீ யாரா புள்ள? நீ புள்ளே இல்லடா. அப்பா இதுவும் உங்க அப்பா இல்லனா அப்ப யாருடா உங்க அப்பா? சார் இவங்க தான் சார் எங்க அப்பா அம்மா. டேய், எனக்கு வர ஆத்திரத்துக்கு இதே இடத்துல உன்னை வெட்டி புதைச்சிடுடா. ஐயோ என்னங்க நீங்க தவ இருந்து பெத்த ஒரே புள்ளைய பார்த்து இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாண்டி, இப்படி பேசி பேசியதே இவனை கெடுத்து குடிச்சவராக்கி வச்சிருக்க. இப்ப நம்மள எங்க வேணா நிப்பாட்டிருக்க பாத்தியா? இதெல்லாம் உன்னால வந்ததாண்டி. இது வீடு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். உனக்கெல்லாம் இங்க பயப்பட மாட்டேன். அசிங்கப்படுத்துறாங்க சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார்? சார் எங்க அப்பா ராணுவத்துல சேர்ந்து இந்த நாட்டுக்காக சேவை செய்யணும்னு நினைச்சாரு சார். ஆனா அது முடியாம போச்சு. ஏன்? 15 வயசுல அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. குடும்ப சூழ்நிலை அவரால போக முடியல. அடுத்து என்ன ராணுவத்துல சேர்த்து வீரனாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு சார். அதுவும் முடியாம போச்சு. உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா? இல்ல சார், என் உயரத்துல ஒரு இன்ச்சு கம்மியா போச்சு. ஒரு இன்ச்சு தானா? ஆமா சார். எங்க அப்பா சாகும்போது டேய் மகனே, உன்னாலே முடியல என்னாலே முடியல, என் பேரனையாவது ராணுவத்துல சேர்த்து வீரனாக்கடான்னு சொன்னாரு. இவனை அப்பதுல இருந்து ஆமா ஆமான்னு சொல்லிவிட்டு சத்தியம் கூட பண்ணி கொடுத்தான் சார். பழைய ரெக்கார்டு. ஆனா இப்ப இந்த பிள்ளைகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். யோ, எதுக்கு என் பொண்ணை எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டா நீ ஏதோ புது கதை சொல்லிட்டு இருக்க. யோ, நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், சார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். யார பாத்து யோன்ற? உன் பையனால அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறா. அத கேட்க துப்புல நீ எல்லாம் பேசிக்கிற. அப்ப அடிச்சு அடி இப்பதான் வேலை செய்யுது. என்னடி என் புருஷனை பார்த்து இந்த ஊரே பயப்படுது. நீ அவரை கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்க. பூத மாதிரி இருந்தா ஊரே பயப்பட தாண்டி செய்யும். நான் ஏன்டி பயப்படணும்? ஏய், அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். என்னடி மரியாதை எல்லாம் பேசுற? நான் அப்படி தாண்டி பேசுவேன். அடிடி பாக்கலாம். புருஷன் மரியாதை எல்லாம் பேசுறேன்னா நான் அடிப்பேன்டி, அடிப்பேன். ஏய், பொண்ணு அடக்கி வளர்க்க தூப்பு இல்ல. என் பிள்ளைய நான் அப்படி தாண்டி வளர்ப்பேன். நீ தாண்டி உன் பொண்ணு அடக்க ஒடுக்கமா வளர்த்துக்கணும். ஓடுகாலி பொண்ணை பெத்துட்டு இங்க வந்து மரியாதை இல்லாம வர பேசுற. யார் ஓடுகாலி பொண்ணு? என் பொண்ணு பத்திரமாட்டு தங்கண்டி. உன் பையன் தாண்டி ஊர் மேஞ்சவன். அதாண்டி. ஆமாண்டி, அவன் ஆம்பளை புள்ள. நான் ஆம்பளை சிங்கத்தை பெத்து வச்சிருக்கேன். நீ தாண்டி உன் பொண்ணை அடக்கி வளர்த்துக்கணும். எங்கிட்டயா மல்லுக்கு நிக்கிற? என்ன நீ ஆம்பளை பேசிட்டு இருக்க, பொம்பளை என்ன பேசிட்டு இருக்க? ஜோ முதல்ல நீ நிறுத்தியா? இது என்ன டேஷன் நிச்சல என்ன நினைச்சீங்க? இப்படிதான் ஒருத்தன் பேசி பேசியே டயர்ட் ஆகி போய் கிடக்குறான். சார் ராணுவத்துல இருந்து இன்ட்ரி வந்துருச்சு சார். அதை ஒளிச்சு வச்சு விட்டு இந்த கழுதையோட ஓடி வந்துட்டான் சார். அப்பா டேய், நீ நிறுத்துற. எங்க அப்பனும் உங்க அப்பனும் ஒன்ன நம்பி தாண்டா இருந்தா. நிறுத்துப்பா. உங்கப்பா எங்கப்பா என்றியா? நீ யாரோட அப்பா? ஐயோ, அவரே தாங்க சொல்லிக்கிறாரு. அப்பப்பா முடியலப்பா. நீ இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருந்தா நாங்க என்ன வேணாம் நான் சொல்லியிருந்திருக்க போறோம். அப்பா இப்பவாது நான் சொல்றதை கேளுப்பா. ஏய், நப்ப ஆசையை நிறைவேற்றி வச்சேனா இதோ இந்த பொண்ணையே உனக்கு கட்டி வைக்கிறேன்டா. யோ, நிறுத்தியா? எப்ப என் பொண்ணை ஓ அவனுக்கு நான் தரேன்னு சொன்னேன்? நப்பனோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் தெரியுமா? ஒப்பா ஆசையை நிறைவேற்றி வைக்கதான் நான் பொண்ணு பெத்து வளர்த்து வச்சிருக்கேன். நான் சொல்றேன் எல்லாம் ஒன்னாலதான். உனக்கு ஒண்ணு தெரியாது. நல்லா இவன் மயக்க உன்னை இழுத்துட்டு வந்துட்டான். அந்த எது ஏன் புள்ள இழுத்துட்டு வந்துட்டானா? உன் பொண்ணு தாண்டி மினிக்கி கினிக்கி ஏன் புள்ள இழுத்துட்டு வந்துட்டா? உன் பொண்ணு முன்னாடி லவ் பண்ணா உன் பையன் பின்னாடி லவ் பண்ணான்றது முக்கியம் கிடையாது. 2 பேரும் லவ் பண்ணி வந்ததுனால தான் நாங்க புடிச்சு நிக்க வச்சிருக்கோம். ஐயோ, நாங்க 2 பேரும் லவ்வே பண்ணலப்பா. நெசமாடா சொல்ற? அப்படியா? என்னடி சொல்ற? ஆமாமா, நான் உன்ன லவ் பண்ணி ஓடி வரல. என்னதான் சொல்றீங்க? 2 பேரும் லவ்வே பண்ணலையா? சார், நாங்க லாரியில வரும்போது நான் யாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. பேசாம இரு. என்ன துரத்திட்டு வராங்க. கத்தனா உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை. புரியுதா? சாரி. இட்ஸ் ஓகே.
ஏண்டா இதை செக் போஸ்ட்ல பிடிக்கும் போது சொல்லி இருக்கலாம்ல. அங்க சொல்ல வந்தா ஸ்டேஷன் வான்னு சொன்னீங்க. இங்க ஸ்டேஷனுக்கு வந்த பிறகாவது சொல்லி இருக்கலாம்ல. எங்க சார் சொல்ல விட்டீங்க? சார் நான் என்ன சொல்ல நீ வரேன்? ஒன்னும் சொல்ல வேணாம், போய் உக்காரு. சார் நான் சொல்றது கொஞ்சம் நீ வாயே திறக்க வேணாம். எங்களை சொல்ல விட்டா தானே சார் நாங்க சொல்றதுக்கு. சார் உங்க பேர் என்ன ஊர் என்னன்னு கேட்டீங்களே தவிர நீங்க 2 பேர் லவ்வர்ஸ் தான் கேட்டீங்களா? ஒரு பொண்ணும் பையனும் ஒரே லேர்ல சேர்ந்து வந்து அவங்க லவ்வர்ஸ் ஆயிட முடியுமா சார்? என்ன சார் நியாயம் இது? டேய் நம்ம கிட்ட லவ் பண்ணதை பத்தி ஒரு கதையை சொன்னா இப்போ என்னடானா வேற ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன். ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. நோட் பண்ணிக்கோ. சான்ஸ் இல்ல. நல்ல வேளை என் நெஞ்சில பால வாத்தடி. என்னங்க நான் சொல்லல என் பிள்ளை தப்பு பண்ணாதுன்னு. ஏன்னா என் வளர்ப்பு அப்படி. சரி சரி, அவளா லவ் பண்ணலன்னு சொல்றால, அழைச்சிட்டு வா, அடுத்த முத்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடுவோம். ஏயா இவ்வளவு நேரம் பொண்ணுடைய படிப்பை பத்தி பேசுன, அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுற? சார் படிச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டே படிக்கலாம். சார் அலெக்ஸ் சார் கொடுத்த ரிப்போர்ட்ல இந்த பொண்ணுக்கு இன்னும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகல, அதனால கல்யாணம் பண்ண முடியாது சார். யோ 18 வயசு முடியாத பொண்ண சட்டப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, தெரியுமா தெரியாது? இங்க பார், இனிமே கல்யாணம் நினைக்காம புள்ளைய ஒழுங்கா படிக்க வைக்கிறத பாரு, புரியுதா? அதான் யாரும் லவ் பண்ணலன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுல, அப்ப கிளம்புங்க. ஏய் சரி வாமா. கார்த்தி அப்பா. வா. பேக் உள்ள இருக்கு, எடுத்துட்டு சரி வந்துடுறேன். சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வா, போலாமா? சரிங்க.